மதுரையில் மது அருந்துவதில் நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் கத்தியால் குத்தி இளைஞர் ஒருவர் படுகொலை. உடலை கைப்பற்றிய போலீசார் கொலை சம்பந்தமாக தொடர்ந்து தீவிர விசாரணை. சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் வைத்து போலீசாரால் துன்புறுத்தி கொலை செய்யப்பட்ட ஜெயராஜ் பெனிக்ஸ் கொலை வழக்கில் மதுரை நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட 9 நபர்களும் குற்றவாளிகள் என தீர்ப்பு. கொடூரமான தாக்கி எங்கள் அப்பாவும் என் தம்பியும் மரணம் அடைஞ்சிட்டாங்க. நாங்கள் இதுக்காக 5.25 வருஷம் இதுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த காயங்கள் எல்லாமே அவங்க நேற்று நீதிபதி வந்து நாங்கள் சொன்ன எல்லா குற்றச்சாட்டுகளும் உண்மைன்னு சொல்லி அவங்க நிரூபணம் ஆயிருக்குன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை விதிக்க வேண்டுமென இறந்த ஜெயராஜின் மகள் தென்காசியில் பேட்டி. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே தனியார் பள்ளிக்குள் கார் வரும்பொழுது பள்ளி வளாகத்தில் நின்று கொண்டிருந்த 5 வயது யூகேஜி பெண் குழந்தை மீது மோதியதில் குழந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம். சுமார் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நேற்று முதல் சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் கொல்லம் திருமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. பேச்சுவார்த்தை நடத்தி வரும் போலீசார் மற்றும் அதிகாரிகள். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் 23 வேட்பாளர்களை அறிவித்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக சார்பில் கரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் அறிவிப்பை அடுத்து தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்து உற்சாக கொண்டாட்டம். முன்னாள் அமைச்சர் CV சண்முகத்திற்கு மயிலம் தொகுதி ஒதுக்கியதற்கு திண்டிவனத்தில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் அதிமுகவினர் கொண்டாட்டம். பாஜக வெற்றி பெற்றால் அதிமுக பூஜ்ஜியமாகிவிடும் என்பதால் அதிமுக தொண்டர்கள் திமுகவுக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள். மேல்மலையனூர் ஒன்றிய திமுக சார்பில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் MLA பேச்சு. ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.